பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். தமிழ் తమిళనాడు సౌత్ తమిళనాడు నేను కూడా అక్కడ ఆంధ్ర చిత్తూరు తెలుగు తెలుసు బాబు చెప్పు హైదరాబాద్ లో వచ్చి హాస్టల్ ఉందిలే ఫ్రెండ్స్ వారాడు பொதிகை ரைடர் பொதிகை ரைடர் నో సిగ్నల్ ఫస్ట్ నాని తెలుగులో చెప్తూ బాబు నాకు తెలుగు చాలా ఇష్టము. ఓకే ఓకే బాయ్. వస్తా అదే ఫ్రెండ్స్ కూడా జాలీగా బంధు. ఓకే బాయ్. ஆஹா, அதாவது நான் இப்போ வந்து நந்தி ஹில்ஸ் வந்திருக்கிறேன். திடீர்னு ஒரு பயணம். அதாவது என்ன சொல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விடலாமே அப்படின்னு, அந்த இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளானு. காலையில் ஒரு 5-6:30 மணி 6:30 ஆயிட்டு. இப்போ லென்ஸில் கொஞ்சம் தண்ணியா இருக்கா. ஒக்கா நிமிஷம் பாபு. என்னைக்கு நான் பெங்களூர் வந்தனோ அன்னையிலேருந்து ஃபுல்லாக இந்த தெலுங்கு கன்னடா ஓகே. என்னைக்கு நான் பெங்களூர் வந்தனோ வந்ததுலேருந்து ஃபுல்லாக தமிழ், அப்புறம் கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் மண்டல ஓட்டுன மாதிரி இருக்கு. எல்லாம் மிக்ஸ்அப் ஆகி நான் எந்த லாங்குவேஜில் பேசணும் எனக்கே தெரியலை. அவ்வளோ இதாக இருக்குது. அதான் நந்தி ஹில்ஸ் வந்துட்டோமே, அப்புறம் என்ன இனிமே அதுக்கு போறதுக்கு வேலை இல்லை. நடந்து கூட வராங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? ஆனால் அந்த நார்மல் ஸ்பீட் அப்படியே போகும்போது நல்லா இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தான் நார்மல் ஸ்பீடில் ஹைட் இதாகாதே, கொஞ்சம் ஸ்பீடாக போவோமா. ஆனால் இந்த ரூட் நல்லா இருக்கு, நல்லா போட்டு வச்சிருக்காங்க. ரூட்டு நல்ல ரூட்டா போட்டு வச்சிருக்காங்க. ஒரு வழியுண்டோ சாய்ந்தாடும். பாட்டு வேண்டாம் என்று சப்ஸ்கிரைபர் விருப்பம். போன வீடியோலயே வந்து இது வந்து வேண்டாம், பாட்டை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பாட்டு பாடுறது அதாவது ஃபீல் ஆகுது இல்லை. அதுக்குன்னு நம்ம வந்து பாட்டையும் போட்டு விட்டா, எடிட்டிங்ல பாட்டையும் போட்டு விட்டா அதுக்கு காப்பி ரைட் வேற வந்து தொலையுது. என்ன பண்றது? செம்மையா குளிருது. ஒரு பக்கம் வாங்குது, ஒரு மாதிரி இழுக்குது. நல்ல லொகேஷன், நல்ல லொகேஷன்.
ஐயோடா செம்ம குளிர். பட் ஆனா இந்த நல்ல பனியா இருக்குது, நல்ல பனி. அப்பா அந்த ஐஸ் கட்டிய கையில வச்சிருந்தா என்ன குளிருமோ அந்த மாதிரி குளிருது. பெங்களூரு சொல்லவே வேண்டாம், சாதாரணமாவே குளிரும். வைசரும் க்ளோஸ் பண்ண முடியல, நான் விடுற மூச்சு எனக்கே ஆபத்தா இருக்குது. மூச்சால தான் எல்லாருக்கும் நல்லது நடக்கும், ஆனா எனக்கு வந்து கெட்டது நடக்குது. வைசரை க்ளோஸ் பண்ணா மூச்சு விட்டா ஃபுல்லா ஃபாக் அடையுது. ஷட்டப் லெக்ஸ், ஷட்டப் லெக்ஸ் அப்படின்னா கீழே போட்டிருக்கீங்க. ஷட்டப் லெக்ஸ்னா என்ன அர்த்தம்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓ பிரேக் அடிக்கிறதா ஷட்டப் லெக்ஸ்னு போட்டிருக்காங்களா? அடா பாவியா. நல்ல இங்கிலீஷ் மெயின்டைன் ஆயிடுச்சு. இங்கிலீஷ்காரன் கூட அவ்வளவு இங்கிலீஷ் வார்த்தை கத்துருக்க மாட்டான், ஆனா நம்ம ஆட்கள் நிறைய இங்கிலீஷ் வார்த்தையை கத்துட்டு இருக்காங்க போல. ஆனா இந்த குளிர்ல வந்து பாத்துறணும் நந்தி ஹில்ஸ். ரொம்ப பக்கத்துல தாங்க இருக்கேன். எனக்கு வந்து ஒரு நான் ஸ்டே பண்ணி இருக்கிற இடத்துல இருந்தும் என்ன போட்டோ சொன்னா வரும்போது போட்டோ பிடிச்சிக்கலாம்யா. எப்படி இருக்கிறது? ஃபுல்லா ஃபாகாக இருக்கிறது. என்னது இது? சரஸ்வதி சபதம் வர மாதிரி ஒரே பனி மூட்டமா இருக்கு. ரொம்ப பனிங்க, எங்க பாருங்க. காது அடைக்குது, கும்பிட்டு பனி. ஏமே சரி நந்தி ஹில்ஸ பாத்துருவோமே. அப்படி அதுல என்னதான் இருக்கு? நான் ஸ்டே பண்ணிருக்க இடத்துல இருந்தோம் இங்கேயும் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸோ 18 கிலோமீட்டர்ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸா வச்சுக்கோமே ரவுண்டா. ஓகேவா? இவன் நம்மளை கவுந்துக்கிட்டான், ஒரேடியா நட்டுக்கிட்டான் பையன்ல. சவுண்ட் சேஞ்ச் போறான். ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவன் வந்து ஒரு வேகத்துலேயும் போக முடியாது. அம்மாடி ஹிமாலயன் வச்சிருக்காரு, அவரும் ஃபீல் பண்ணணும். சரியான டர்னிங்க, ஹேர்பின் பெண்ட் பாய்ஸ். ஏங்க எங்க பாருங்க, ஏங்க ஃபாக் இருக்கிறது பாருங்க, சூப்பருங்க. ஆஹா ஆஹா. ஆனா ஒரு சீன் இல்ல, ஏன்னா சீனரிஸ் பார்க்கவே முடியாது. ஃபாகு 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 டர்ன் ஹேர் பின் பெண்டு. ஒண்ணுமே தெரியலடா. ஐயா என்னது இது? கண்ணே தெரியலடா. வாவ், விட்டடிச்சிடறா. கண்ணு எதிரலடா. என்ன இது? இங்க பாருங்க, என் கேமரால தெரியுதா தெரியலையான்னு தெரியல, பட் ஆனா என் கண்ணு தெரியல. அவ்வளோ பாக இருக்குது. ஏறாத போடா. நல்ல பனி இழுக்குது, கை இழுக்குது, கால் இழுக்குது. செம பனிங்க, ஏற முடியாது. காரையே விடலாம்னு நினைக்கிறேன். அதுக்குதான் அங்க ஃபுல்லா என்ட்ரன்ஸ்லயே நிப்பாட்டி போட்டிருந்தான் காரை. ஃபுல்லா பனியா இருக்கு, பைக்கை மட்டும் விட்டுறான். எம்மாடி இங்க பாருங்க, தாங்க பாருங்க. என் கண்ணு மொத்தமா தெரியல இப்போ. ஃபாகால அரைஞ்சிருச்சு. இப்ப நான் ஃபுல் வைசரா ஓபன் பண்ணாதான். ஐயோடி அதாவது 6:45 ஆயிருச்சு மக்களே. அதான் 6:45 ஆயிடுச்சா, அதனால இதாவல விடல. இவ்வளவு பனி இருக்குங்கிறதுனால விடல. ஏன்னா பைக்ல போறவங்களே அவங்களே ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துருவாங்கன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க.
இன்னும் எம்பிட்டு தூரம் இருக்குல்ல? இப்போ டவர் வேற இல்லையா? நான் இப்போ வந்து இந்த நார்மல் ஸ்பீடில் தான் போய் ஆகணும், ஏன்னா அவ்வளவு ஃபாகாக இருக்குது. வியூஸே இருக்காது போலங்க. நான் சும்மா தான் சரி சும்மா வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேணா ஒரு ஃபுல் விளாகாக தெளிவான விளாகாக எடுத்து போடலான் இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு தான் ஒன்றுமே தெரியலையே இதில் என்ன பண்ணுறது. ஒன்லி ஒர்க்கிங் இன் கேமரா ஒன்லி. பாருங்க, இது இல்லை அது இல்லை, என்னங்க ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியலை. ஆஹா, ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்ல பாயிண்ட்டு. நம்ம அப்படியே 4-5 ஃபோட்டோ. Sol y arena, oh so bright. Baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show you how. Fuego en el aire, burning high. இங்க வந்து ஐயா போட்டாட்டா சொட்டு எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. சொட்டு பனி அந்த அளவுக்கு இதா இருக்குது பாருங்க. ஆனா நல்லா குளிர் நடுங்கி எடுக்குது. கையெல்லாம் விரைச்சிருச்சு. ஆனா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா நான் வந்து காலையிலே எந்திரிச்சு பல்ல கூட விளக்காம அப்படியே வந்துட்டேன். ஸோ எனக்கு இப்போ நான் குளிருது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நேராக நந்திக்கிட்ட போயிடுவேன். நந்திக்கிட்ட போயிட்டு சூடாக இருக்கு அந்த சூட்டுக்கு இப்படி பதிவிடுவேன். இங்கே பாருங்க, ஹெல்மெட்டை பாருங்க. பனியில் இப்படி இருக்குது. என்னத்தை செய்யறது? ஆனால் இந்த கிளைமேட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸு இங்கே வந்து நம்மளுக்கு ஃபோட்டோலாம் போட்டுருக்காங்க. பர்த்தினி இங்க வந்து கொஞ்சம் கன்னடாவும் கத்துக்கிட்டேன் மக்களே. சொல்பா உலகடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்னடத்தை கத்துட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் மேலே போக வேண்டி இருக்கு, போகலாம். ஸோ மக்களே, நம்ம ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇವಂಗೆல்லாம் ಯಾಕೆ ಏನು ಹೆಸರಂತೆ పేరు ಇವರು ಗಂಗಾಧರ್, ಯಶವಂತ್, ಗೋವರ್ಧನ್, உவேஷ். ஸோ மக்களே, நம்ம வந்துட்டு எப்படியே கன்னடா ஆனால் ஒரு 4 மாசத்துல தாங்க இந்த ஆட்டம்லாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம நந்தி ஹில்ஸ் வந்தாச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறேன். ஆனால் செம்ம கூட்டமுங்க, பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். அங்கே பார்த்தீங்களா நல்ல பனி. ஒதிகை ரைடர் வரும்போது இந்த மாதிரி நிறைய வந்து நான் விளாக் எடுக்கிறோம் இல்லையா, மத்தவங்க எல்லாரும் விளாக் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாம் கன்னடத்துல ஏலோ நீங்க வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, வெல்கம் டு கர்நாடகா. எப்படி நம்ம ஃபேன் பேஸ் நம்மளுக்கு அப்படியே அமையுது. கூட்டங்க ಇವಾಗ ಎಲ್ಲರೂ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾರೆ ನೋಡಿ, ಮೇಲೆ ಹೋಗಿ. ஸோ மக்களே வந்துட்டு இதுதான் பேஸாம். நம்ம வந்துட்டு இன்னும் 2 கிலோமீட்டர், இன்னும் 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்கேயோ கூப்பிடுறாங்க. ಎಲ್ಲಿ ಟಿಕೆಟ್ ಬೇಕಾ? ಎಷ್ಟು ಟಿಕೆಟ್? ಸ್ಪೆಷಲ್ ಪರ್ಮಿಷನ್ ಕರ್ನಾಟಕ ಬೇಕಂದ್ರೆ ಬೇಕು, ಬೇಡ ಅಂದ್ರೆ ಬೇಡ ಅಷ್ಟೇ. அதாவது அஷ்ட அப்படின்னா நம்ம இதில் அந்த மாதிரி அவ்வளோதான். இங்க பாருங்க
பாருங்க தான் கூட்டம். ஆனா ஃபிளாக்ல வந்து தெரியல இவ்வளவு கூட்டமா இருக்கு. சரி மக்களே, நம்ம கும்பிட்டும் ஃபாகு தான் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் என் கண்ணுக்கு கொஞ்சம் இந்த பைக்ஸ்லாம் நிற்கிறது தெரியுது. செம்ம ஃபாகு, கண்ணே தெரில அந்த அளவுக்கு. பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணே தெரியுது. பனி வேற, ரொம்ப பனியா இருக்குது. இப்போ எங்கள் மண்டெல்லாம் அப்படியே அமுங்கி போச்சு. நல்லா குப்பூஸ் மாதிரி இருந்த மண்டை இப்போ வந்து சப்பாத்தி மாதிரி ஆயிடுச்சு. கூட வந்த பசங்க எங்கேயோ ஸ்பிளிட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே டாய்லெட் போகணும்னு சொல்லிட்டு போனாங்க. சரி நம்ம அவங்களுக்காக காத்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ரிலீவ் பண்ணி விட்டேன். ஸோ மக்கள் அப்படின்னு மேலே நேரே ஏறி வந்தானாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் நந்தினின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஊர் ஆவின் மாதிரி கர்நாடகாவோட நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலகம் இருக்கிறது. நீங்கள் வந்து ஸோ டிக்கெட்டு எனக்கு வந்து அந்த பசங்க அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க நைஸ் போல், டிக்கெட் இல்லாமல். பசங்க எங்கேன்னு தெரில. நான் நீ ஓகண்ணா, நான் பர்த்தினே நீ ஓகண்ணா அப்படின்னாங்க. சரி ரைட்டு நம்மளும் போகலாம் அப்படி என்று நான் வந்து விட்டேன். ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தால் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. ஸோ ஏதாவது பைக் பண்ணணும், சாப்பிடணும், இந்த டிக்கெட் வாங்கணுன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 20 ருபீஸு. ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்குறதா ஒரு 20 ருபீஸு. காருக்கு வந்து 50 ரூபா, டோட்டலாக 70 ரூபா. காருக்கு பைக்குக்கு எல்லாமே காமனாக 50 ரூபா போட்டுடுறாங்க போல். நான் கேட்டிருந்தேன் என்ன டிக்கெட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். பொதிகை ரைடர் உங்கள் லேக்ஸ்